இரண்டாவது இந்த சம்பவத்துல ஏசப்பா நமக்கு என்ன கத்து கொடுக்கிறாரு தெரியுமா? ஆமென். வாசிக்கலாமா? ரொம்ப அழகா இருக்கும். அதே 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். அதே 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியா சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க. என்ன கேட்டா? சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்டா? எங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அது எப்படி கிணத்தடியில இருந்த ஒரு யூதன் தான் அவளுக்கு தெரிஞ்சது? கவனிங்க. எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. கலிலேயா சமாரியாவை சுற்றிலும் எத்தனையோ புறஜாதிகள் வாழ்ந்தார்கள். புறஜாதிகளும் வாழ்ந்தார்கள். கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஜனம் இருந்துச்சு. ஆனா கரெக்டா இயேசு யூதன் கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. கவனிக்கணும். கரெக்டா சொல்றா, நீர் யூதன் அப்படின்னு கரெக்டா சொல்றா. ஏன் தெரியுமா? நீங்க நல்லா கவனிக்கணும். யூதர்களுடைய ட்ரெஸ்ஸுக்கும் மத்த ஜனங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. என்ன கைய காணோம்? அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க. யூதர்களை ஆண்டவர் தனித்துவமா வச்சிருப்பாரு. சாப்பாட்டுலயும் பாருங்க, இத சாப்பிடு, சாப்பிடக்கூடாது. ஏன் ஆபிரகாம பாபிலோன்ல இருந்து அழைச்சாரு? ஏன் பாபிலோன்ல கல்தேய பட்டணத்திலே வச்சு அவனை வைத்திருக்கலாம்ல? ஏன் பாபிலோன்ல இருந்து அழைச்சு கொண்டு வந்தாருன்னா அதுக்கு ரகசியம் என்னன்னா, எப்பா நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி அப்பா, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்பா. உலகத்தோட நீ கலக்க கூடாது. உன் ஸ்டைலு, உன் நட, உன் ஒட, உன் பேச்சு, உன் பார்வை, உன் சாப்பாடு எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். 4 கைதான் வந்திருக்க ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம நட, ஓட்ட, பேச்சு எல்லாமே மற்றவனை போல இருக்கக்கூடாது. Because we are separated. Hallelujah. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் இரண்டாவது கற்றுக் கொடுக்கிற காரியம் தான், கிறிஸ்தவனே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஒரு நாள் நீ அதை மறக்காத. யூதர்களை தேவன் தனித்துவமாய் வைத்திருந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அவங்க Dress எப்படி இருக்கும் தெரியுமா? எடுத்தவங்க வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பாப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 37 38 வாசிங்க பாப்போம். மோசே நோக்கி பேசி ஓரங்களிலே என்ன உண்டாக்கணுமா? அப்ப யூதனுடைய Dressல போறா கீழே என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. Dress கீழே வர இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம Dress எப்படி இருக்கு? உயர பறந்து கொண்டே இருக்கு. சுடிதார்லாம் எங்கேயோ போகுது கிழிஞ்சி. நான் விட்டு அங்க கிழிஞ்சி வந்துரும் நினைக்கேன். எல்லாம் உயர தான் போயிட்டு இருக்கு, கீழே போற மாதிரி இல்ல. அன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா தெரியும், சட்டை விட போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் என்ன நடக்குனே தெரியல. சிலதுக்கு கையே இல்ல, சர்ச்சில் வந்து அல்லேலியா சொல்லுது. துணியில பாருங்க கீழே வர இருந்துச்சான். அங்கி போட்டு வர அப்படி கொடுத்தாரு கர்த்தர். ஏன்னா பரிசுத்தம். உன் உடம்பு வெளியே தெரியக்கூடாது. உன் உடம்பு வெளியே தெரியக்கூடாது. அதுல வேற பாருங்க கீழே ஒரு நூலை தொங்க விடணுமா? வாசிமா அத என்ன போச்சு? வாசி. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். ப்ளூ கலர் நாடா, ப்ளூ கலர் நாடா. இப்ப சொன்னா எந்த பைய போடுவான்? ஒரு வேலும் போட மாட்டான். ஆமா, பிறகு நாடா கிறிஸ்தவன்றோம். அப்படித்தானே நாடா கட்டியிருக்க கிறிஸ்தவன். கவனிங்க, நாடா போட்டுக்கணுமா? அப்ப நீங்க கவனிங்க, ஒரு ஆம்பளைய பார்த்தாலே அவன் ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியும் இவன் யூதன். வராதுல ஆமீன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஒரு மதத்தில் உள்ள பிள்ளைகளை பாருங்க, கருப்பு பர்தா தான் போட்டிருப்பாங்க. எவ்வளவு வெயில் அடிக்கட்டும், புழுகுனாலும் பரவாயில்ல, பர்தாவை கலத்தாது. பார்த்தவன்னு தெரியும் இவங்க இந்த மதம் அப்படின்னு. இன்னொரு மதத்துல இருக்கு. ஆமா, அவன் சாமியாரா இருக்கவே சட்டை கூட போட மாட்டான். ஒரு பூணூலை வச்சிருப்பான், அவன் அதுல வெக்கமே போட மாட்டான். தான் மதத்துக்காக இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவன் நாசமா போயிட்டு, நாசமா போயிட்டு. எதுலயும் வித்தியாசம் இல்லை. அதே இடுப்பு நட. அந்த கொஞ்சம் கிறிஸ்தவன் ஆயிட்டு ரசிக்கப்பட்டோம், ஒழுங்கா நடக்கணும் கிடையாது. இன்னும் நட மாறல. சிலதுக்கு இன்னும் பேச்சே மாறல. முத்துக்கு மாற அப்படி இழுத்துட்டா நல்லா இருக்கும் வாய. நம்ம ரசிக்கப்பட்டவன வாய் மாற வேண்டாம். இருக்கையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Dress மாற வேண்டாம், பரிசுத்தம் தெரிய வேண்டாம், உன் நடையில உடையில பேச்சில வித்தியாசம் தெரிய வேண்டாம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி என்பதை மறந்து போகாதே.
எல்லாத்துலயும் நம்ம வித்தியாசத்தை காட்டணும், இயேசுவை காட்டணும். உன்னை பார்த்தா கிறிஸ்தவன்னு தெரியணும். உனக்கும் உலகத்தாளுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கக்கூடாது. அன்னைக்கு தற்செயலா ஒரு வீடியோ வந்துச்சு, நட்சத்திரம்னு இப்போ ஒரு பாட்டு ஒரு பிள்ளை பாடி இருக்கு. இவ்வளவுதான் சட்டை போட்டுருப்பா சார், ஆம்பளை சட்டையை பாதியா கட் பண்ணி உன்னை பாக்குறவனுக்கு பரிசுத்தமா உண்டாகும். ஆம்பளை சட்டையை பாதியா போட்டு அதுக்கடையில் ஏதோ ஒரு கருப்பு துணியை போட்டுட்டு நட்சத்திரம் இதை பாக்குறவனுக்கு ஆவியானவர் இறங்கி வருவாரு. கிறிஸ்தவம் கேவலமா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து நட்சத்திரமே முகத்தை மூடிக்கிடும், நான் எதுக்கு தான் வந்தேன்னு தெரியலன்னு. எல்லாம் அசிங்கமா போயிட்டு கிறிஸ்தவம். நாம் எல்லாத்திலும் வித்தியாசத்தை காட்ட அழைக்கப்பட்டிருக்கோம். கையப்படி நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க, பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க. சாதாரண ஜனம் கிடையாது நீ. அவர் பிள்ளை நடையில, ஒடையில, பேச்சில, பார்வையில எல்லாத்திலையும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்குங்க. பழைய ஏற்பாட்டு தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ட்ரெஸ் அப்படி வச்சிருப்பாரு, கொஞ்சம் மாத்தி போட்டா ரத்த வாந்தி எடுத்து செத்தான். அதோட யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் இருந்தவ எப்படி இருக்கும்? ஏன் நிறைய செத்தே போம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரதெல்லாம் செத்தே போம். அப்படியே சர்ச்சில செத்து போகும். எல்லாம் மாறி போச்சு. அவர் பிள்ளை வித்தியாசமா இருப்பாங்க. 5 கை தான் வந்திருக்க ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு நகை கடைக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இவ்வளவு பெருசா இருக்க முடியும், என்னதான் வக்கைப்படுப்பு மாதிரி இல்ல, என்னதான் இருக்குமோ தெரியாது. ஒரு காலத்துல முடி வழுக்கையா இருந்துச்சு, பைபாஸ் ரோடு கூட இருக்காது, ஒரு உச்சி கூட இருக்காது. பிறகு 96ல வரும்போது ஒரு உச்சி வந்துச்சு. இப்ப முடி பூரா என்ன விட்டா பேசாம எலி கூடு கட்டிரும் நினைக்கிறேன். ஏதாவது குஞ்சு பொறிக்கன்னா குருவி வந்துடும், அந்த ஒரு தலை இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் இருந்து குஞ்சியை பொறிச்சிட்டு தூக்கிட்டு போயிடலான்னு வந்துடும். மாண்ட முடியும். ஒரு வித்தியாசம் இருக்கணும். உலகத்தான போல லூஸ் மாதிரி அலையப்படாது. உன்னை பார்த்தா தேவை பிள்ளைன்னு தெரியணும். சில பேருக்கு சிரிப்பை காணும். ஏன் தான் வந்தேனோ, விடுதலை பெறவில்லான்னு சொன்னாங்க. இதுல விடுதலை ஆகு, பிறகு எல்லாத்திலையும் விடுதலை வரும். இதுலயே அளவு விடுதலை இல்ல, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடுதலை வேணுமா? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படியே சிரிச்ச முகத்தோட கையில வச்சு கையை குடிச்சு சொல்லுங்க, இனிமேலாவது 2025ல இருந்து கொஞ்சம் மாறுங்க. நடையில சொல்லுங்க, நடையில, உடையில, பேச்சில, சிரிப்புல, வாழ்க்கையில ஏசு தெரியணும். கையை தட்டி கத்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு பேக்கா அவன் இருக்கிறதுலே மோசமான ஒரு கசங்கி போன துணியை கட்டிட்டு லூஸ் மாதிரி அலையப்படாது. அது வேற கத்தர் பேசி விட்டார், நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லல. நல்ல ட்ரெஸ் போடுங்க. 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடுங்க, உங்களை யாரும் வேண்டானா போடுங்க. நல்ல ராஜா விட்டு பிள்ளை ராஜாவா இருக்கணும், ஆனா லூசா இருக்கக்கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? ராஜா விட்டு பிள்ளை மாதிரி நல்லா நல்லா சூப்பரா ட்ரெஸ் போடு, நல்லா அழகா இரு, தப்பே கிடையாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் லூஸ் மாதிரி அலைஞ்சிடக்கூடாது. ட்ரெஸ்லயும் ஒழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு இதை யாரெல்லாம் பேச மாட்டாங்க. எவன் இன்னைக்கு பேசினா பிரசங்க வாய்ப்பு கிடைக்காது. நாங்க பேசுவோம், கூப்பிட்டாலும் பரவாயில்ல, கூப்பிடலாட்டியும் பரவாயில்ல. 2024 மாறலாம், கல்ச்சர் மாறலாம். எங்க அப்பனுடைய வேதம் மாறாது தேவ பிள்ளையே. ஆமென். எப்பா காலத்துக்கு ஏற்றபடி கல்ச்சர் மாறலாம், என் சத்திய வேதம் ஒரு நாள் மாறாது. வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத புத்தகம். ஆமோதிக்கிறவங்க கையை தட்டு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிக்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பாப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க. 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ யாரு கூடயும் யாருடைய பழக்கத்தையும் நீ பழக கூடாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோட நீ பிணைக்கப்படாத. வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. எப்ப நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வாசிங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி என்பது கிறிஸ்தவன், இருள் என்பது உலகம். ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும்
அவிசுவாசியோடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஏன் நீ பிரித்தெடுக்கப்பட்டவனா வாழணும் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கையை தட்டி நான் தேவனுடைய ஆலயம் சொல்றவங்க கையை தட்டி, என் சரீரம் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் கையை தட்டி, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இதுல இயேசு இருக்கிறாரையா, என் வீட்டுல தேவன் இருக்கிறார். ஏனையா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்? என உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், இதுல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அதனால உன் சரீரத்தை நீ வித்தியாசப்படுத்துன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியங்க, உங்க சரீரத்தை ஆலயமாக்கி இருக்கிறாரு. நீ எவ்வளவு கொடுத்து வச்சுவா தெரியுமா? உன் சரீரத்துல கர்த்தர் தங்குறாரா? ஆனபடியால் செப்பரேட் பண்ணு. உலகத்துக்கு உனக்கு வித்தியாசம் உண்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யார் தெரியுமா? சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, சொல்ல கையை கொடுத்து நீங்க யார் தெரியுமா? அவருடைய ஆலயமா? இந்த ஆலயத்தை எப்படி வச்சிருக்கணும்? அப்படி வச்சிருக்கணும். அல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் எங்களை காட்ட வரவில்லை, எங்க அப்பனை காட்ட வந்திருக்கோம். எங்களை மகிமைப்படுத்த வரல, எங்க இயேசுவை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். உலகத்துக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு ஐயா, உலகத்துக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கேட்டு சொல்லுங்க. 2025 ஒரு தீர்மானம் எடுத்து உள்ள போனோம். பேச்சில சொல்லுங்க, பார்வையில, நட்டையில, ஒட்டையில வித்தியாசத்தை காட்டுறவன் தான் கிறிஸ்தவ கூட்டம். கையை தட்டி கர்த்தரை கிறிஸ்தவ கூட்டம் நல்ல கையை தட்டி. ஏன்னா என் இயேசு பரிசுத்தரையா, என் இயேசு பரிசுத்தரையா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா.